பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜஸ்வரியின் அன்பு வணக்கம். அற்புதம், ஆனந்தம். அன்பர்களே, திருமணமானவர்கள் கவனத்திற்கு என்ன அப்படின்னா, அதாவது தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதான் குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய இல்லறத்தினுடைய அச்சு அந்த தாம்பத்தியம். அதை வச்சுதான் எல்லாம் கணவன் மனைவியோடைய இணக்கம், அன்பு, பறைசாற்றல் இதெல்லாம் நடக்குது. அது மட்டுமல்ல, அந்த கணவன் மனைவி உறவு வலுப்பெறும்போது தான் அந்த குடும்ப மேன்மை, வாரிசு உற்பத்தி, இதானே வளர்ச்சி. அப்ப இதெல்லாம் நீதிகள் இந்த மாதிரி இருக்கு. அப்ப இந்த கணவன் மனைவி இந்த தாம்பத்திய விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் சித்தர்கள் சொல்லியிருந்தோம். ஏன்னா அதுக்குள்ள யாரும் வர்றதில்லை. இப்ப ரொம்ப பேர் தெரியாதனால தான் இந்த பதிவை நம்ம போடுறோம். அதாவது நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2. நாள் 2 அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 முறை, அதாவது தன்னுடைய உடல் கழிவுகளை அகற்றிக்கிறதுக்காக பாத்ரூம் போகணும். நாள் 2 அதான் நல்ல உடல்னு சொல்லி சித்தர்கள் சொல்றாங்க. வாரம் 2 அப்படின்னா 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் வாரத்துல. மாதம் 2னா ஆண் பெண்ணுடைய உடல் உறவு, வாரம் 2 முறை. அவ்வளவுதான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி வாரம் 2 முறை குளிக்கிறது, மாதம் 2 முறை உடல் உறவு, 5 நாளைக்கு ஒருக்கா. அதே மாதிரி வருடம் 2 முறை, அப்போ 6 மாதத்துக்கு ஒருக்கா வயிறு வேதிக்கு சாப்பிட்றது, வயிறை சுத்தப்படுத்திக் கொள்வது எல்லாருமே. இது சித்தர்கள் சராசரியா வாழ்க்கையினுடைய இலக்கணமா நமக்கு சொல்லி கொடுத்துருக்க ஒரு நல்ல பழக்கம். இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னால 120 ஆண்டுகள் நம்ம சிறப்பாக வாழலாம். இது சாதாரண விஷயமா உங்களுக்கு தெரியும். ஆனா இதை நீங்க கடைப்பிடிச்சு பார்த்தீங்கன்னா இது உள்ள அற்புதங்கள் அப்பதான் புரியும் உங்களுக்கு. ஒண்ணு. இப்ப இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்ப தாம்பத்திய உறவு, அப்ப 5 நாளைக்கு ஒருக்கா முடியாத சார், எப்படி இது நாங்கள்லாம் அப்படின்னு பேசுவாங்க. அதாவது நம்முடைய உடல் கூரை பற்றி உங்களுக்கு தெரியல. உடல் கிட்டத்தட்ட நீங்க இன்னைக்கு ஒரு துண்டு பிரெட்டோ, ரொட்டியோ, சாப்பாடோ, ஒரு காயோ சாப்பிட்டீங்கன்னா அது அதாவது உதிரமா மாறுறதுக்கு 13 நாள் ஆகுது. 14வது நாள் தான் அது பெண்களுக்கு சுரோனித நீராகவும் ஆண்களுக்கு சுக்கிலமாகவும் மாறுது. இதுதான் உண்மை. அதனால அதை கணக்கு வச்சு தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, 15 நாளைக்கு ஒரு முறை நீ உடல் உறவு கொண்டுக அப்படின்னு சொல்லி. இது நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றது. அது மட்டும் இல்லை, அந்த அந்த உறவுல ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்வுகள் ஏற்படும். இது ஏதோ ஒரு என்ன சொல்றதுன்னா, சராசரியா ஒரு வேலைக்கு போற மாதிரி, இந்த கம்பெனிக்கு போற மாதிரி, இந்த மாதிரி ஒரு சராசரியான ஒரு சல்லாபத்தோட இந்த நிகழ்வு நடந்துடக்கூடாது. அப்படின்னு தான் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு மாசத்துல 2 நாள் அப்படின்னு வச்சாங்க. ஆனா இன்றைக்கு அது மிக சராசரியாக எடுத்துக்கொள்ளப்படுது. அதுல ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டுப்பாடு இல்லாம போனதுனால தான் நிறைய துன்பங்களுக்கு நம்ம ஆளாகிறோங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதுல கொஞ்சம் நீங்க ஆழ்ந்து ஆன்மீகத்துக்குள்ள வந்தீங்கன்னா இதெல்லாம் ஆழ்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல முக்கியமா பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசி, இந்த 3 தினங்களை நீங்க கண்டிப்பா உடலுறவு கொள்ளக்கூடாத நாட்கள். பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசி, இந்த 3 தினங்களும் இன்றைய இளைஞர்களுக்கு சொல்லிக்கிறேன் நான். பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசி. ஏகாதசியில் முதல்ல சாப்பிடவே கூடாது. அன்றைய நாள் தான் நீங்க இதுவரைக்கும் சாப்பிட்ட உணவு உடம்புல விஷமாக மாறுகின்ற நாள். அந்த ஏகாதசியில விரதம் ஏன் இருக்கணும்னா, உடம்புல உள்ள விஷத்தன்மை, அது சாப்பாட்டால வந்த விஷத்தன்மை கூட மாறுங்கிறாங்க, உடம்பு ஆரோக்கியம் பெறுங்கிறாங்க. ஆக இந்த 3 திதிகள்ல உடலுறவு கொள்வதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து விட்டால் சிறப்பு. இதுதான் சித்த விஞ்ஞானம். ஆக இந்த சித்தநிலை மட்டுமே சுத்தநிலை என்கின்ற அடிப்படையிலே அன்பர்களே, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். நீங்க உடல் பூர்வமாகவும் உள்ளபூர்வமாகவும் இல்லறப்பூர்வமாகவும் சிறப்பாக இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயங்களை நம்ம சொன்னோம்.
ஆக இதை நீங்கள் கடைப்பிடிங்க. கண்டிப்பாக சிறந்த மாற்றத்தை நீங்கள் வந்து நீங்களே அனுபவித்து தெரிஞ்சுக்குவீங்க. அற்புதம், ஆனந்தம்.